எங்கள் பரம தேவனே, பரிசுத்தமான பிதாவே, இந்த நாள் சாதாரணமான நாள் அல்ல. இது அன்பின் விலையை காண்பிக்கும் நாள். இது மரணத்தின் மத்தியிலும் வாழ்வை அருளும் நாளாகும். இயேசுவின் சிலுவை எங்கள் பாவத்தின் தீர்வு. அவருடைய இரத்தம் எங்களுள் அருள் ஆசிர்வாதம். கர்த்தாவே, நாங்கள் செய்த பாவங்களுக்கு நீங்கள்தான் பலியானீர்கள். நாங்கள் தண்டிக்கப்பட வேண்டியதை நீங்களே சுமந்தீர்கள். ஒரு வார்த்தை சொல்லாமலே அடிகளும் அவமதிப்புகளும் பொறுத்தீர்கள். சிலுவையின் மீது எங்கள் ஒவ்வொருவரின் பெயருக்காக உம்முடைய இரத்தம் சொரிந்தது. அந்த மரணம் தோல்வி அல்ல, அது நித்திய வாழ்வின் கதவைத்தான் திறந்தது. கர்த்தாவே, இந்த சிலுவை எங்களுக்கு மறக்க முடியாத நினைவாக இருக்கட்டும், உங்களது பரிசுத்த அன்பின் சின்னமாக. இப்போது எங்கள் இதயங்களை திறக்கிறோம், பாவங்களை ஒப்புக்கொள்கிறோம், தோல்விகளை உம் காலடியில் வைக்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் ராஜாவாக, எங்களுடைய இரட்சகராக உங்களை ஏற்றுக்கொள்கிறோம். கர்த்தாவே, உங்கள் வார்த்தை கூறுகிறது, தான் உயிராகவும் வழியாகவும் சத்தியமாகவும் இருக்கிறேன் என்று. அந்த உண்மையை கொண்டு இன்று நாங்கள் நம்பிக்கையுடன் நிற்கிறோம். உங்கள் சிலுவை எங்களுக்காக இருந்தது என்பதை நாங்கள் மறுப்பதில்லை. நாங்கள் உரிமையோடல்ல, கிருபையால் தான் உயிரோடு இருக்கிறோம். இப்போது ஈஸ்டர் விடியலில் மரணத்தின் மீது நீங்கள் பெற்ற வெற்றியை நாங்கள் கொண்டாடுகிறோம். அந்த வெற்றி நம்முடைய வெற்றியாகட்டும். பழைய வாழ்க்கையை முடிந்து புது வாழ்க்கையின் ஒளி எங்களை கருணையுடன் ஆசிர்வதிக்கட்டும். உயிரோடு எழுந்த இயேசுவே, எங்களுடைய இதயங்களில் ஆண்டவராக வாசம் செய்ய வேண்டும். எங்கள் பயங்களை தவிர்த்து உங்கள் சமாதானத்தை அளிக்க வேண்டும். இறந்த நம்பிக்கைகளை மீட்டெடுத்து வாழ்வை நம்பிக்கையாக்க வேண்டும். இந்த நல்ல புனித வெள்ளியிலும் ஈஸ்டரிலும் எங்களை மாற்றுங்கள், புதிய ஆவியோடு நிரப்புங்கள். உங்களுக்காக எங்களது வாழ்வை பரிசளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தோடு வாழ்வதற்கு நாங்கள் தயார். எங்களது கண்கள் உம்மையே காணட்டும், எங்களது உயிர் உம்மையே தழுவட்டும். இயேசு உயிரோடு எழுந்தார், மரணத்தை வென்றார் நமக்காக. இன்று நம்மிடையே ஒரு ஜெயம் உண்டு. நம்மால் சாவிற்கு பயப்பட தேவையில்லை. ஈஸ்டர் நமக்கு நினைவூட்டுகிறது, எல்லாம் முடிந்தது போல தோன்றினாலும் தேவன் வேலை செய்யும் போது அதுவே ஒரு புதிய ஆரம்பமாக மாறும். கல்லறை வெறுமையாக இருக்கிறது, நம் நம்பிக்கை நிரம்பி இருக்கிறது. அவர் அங்கில்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். இது ஈஸ்டர், இது நம்பிக்கையின் விருந்தாகும். இது வாழ்வின் வெற்றிக்குரிய விழாவாகும். இயேசுவின் உயிர்த்தெழுதலால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய விடியல் வரட்டும். நம் இதயங்களிலும் புதிய ஒளி பிரகாசிக்கட்டும். இயேசுவின் பேரழகான நாமத்தில் எங்களுடைய இருதயங்களை துடைக்கும் ஜெபமாக இதை உமக்கு அர்ப்பணிக்கிறோம். ஆமீன். உங்களுக்கும் மற்றும் உங்கள் குடும்பத்தினருக்கும் ஒரு புனிதமான, பரிசுத்தமான, பரிபூரணமான ஈஸ்டர் வாழ்த்துக்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமீன்.